வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. நான் கிரைம் பேட்ரோல் தொடர்ச்சியா போடுறேன் பாத்தீங்களா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா போடலாமா வேணாமான்றதையும் சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல நந்தினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கள பொண்ணு பாக்குறதுக்காக தான் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, பேரு சாக்ஷி அப்படின்றது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களுக்கு நந்தினியை பிடிச்சிருக்கு, ஆனா வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதை பத்தி எல்லாம் நந்தினி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு வரதட்சணைன்னு தெரிஞ்சோன்னா நந்தினி ஷாக் ஆகுறாங்க. எப்படியாவது பேசி அனுப்பிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பொண்ணுக்கு சிக்னல்ல சொல்றாங்க. சரி பார்த்து பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நந்தினி அப்பா இந்த இடத்துக்கு வராரு. அவரோட செகண்ட் ஒய்ஃபு கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பாக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் ஏகப்பட்ட ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்பா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஃபேமிலி அப்பான்னு தெரிஞ்சு வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கூட இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள நந்தினி இருக்காங்கல்ல, அது என்னோட கசின் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா செகண்ட் ஒய்ஃப்னு சொன்னா அசிங்கமா நினைப்பாங்கன்றதுக்காக தான் இப்படி சொல்றாங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஐன்னு சொல்லியிருப்பேன், அதாவது போலீஸா தான் இருக்காங்க. இதெல்லாம் சுத்தமா அந்த லேடிக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது நந்தினிக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் எதுக்காக என்னோட வேலையை விடணும், நான் இந்த வேலையை தான் பாப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கிளம்புங்கன்ற மாதிரி பேசிடுறாங்க. இதனால அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. நாங்க கிளம்புறோன்ற மாதிரிலாம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக அவசரப்பட்டு இப்படி பேசுன அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. வேலையை விட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லைன்ற மாதிரிலாம் நந்தினி சொல்லிட்டாங்க. அதே சமயம் இவரை எதுக்காகமா வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா அப்பாவும் நந்தினியை பேசிக்க மாட்டாங்க போல. அப்பா வந்ததை நினைச்சு இவங்க கோவப்படுறாங்க. தனியா கூட வரல, அவங்களையும் கூட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சித்தியும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. சித்திய திட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப நந்தினி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க கல்யாணத்தை நிறுத்தினதுல அம்மா கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. நந்தினிக்கும் இந்த விஷயம் தெரியுது. அம்மா அப்செட்டா இருக்காங்கல்ல, நீ தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இது போதுன்ற மாதிரி இவங்களுமே வேலைக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நந்தினியும் வேலை செய்யற இடத்துக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. சதீஷ்னு ஒருத்தரை இவங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமா இந்த இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க. அவர்கிட்ட சகஜமா பேசுறாங்க. அவருமே இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தந்துடுறாரு. இப்ப கிளம்பலான்னு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சதீஷ் இருக்காருல்ல, நில்லுங்க நந்தினி அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா சதீஷ்க்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், ப்ரொபோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. ஒரு ரிங்க தந்து இவங்களை ப்ரொபோஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளீஸ் என்னோட லவ்வை ஏத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இவர் கைய பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. நான் பிடிக்கலன்னு சொல்லியும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் போலீஸ், மறந்துடாத, என்ன விடுன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரை இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப தங்கச்சியும் யாராவது பாக்குறாங்களான்ற மாதிரி பதட்டமா சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே ஒருத்தரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவர் பேரு முகேஷ் அப்படின்றது. அவருக்கு வயசு 38. அதாவது தங்கச்சியை விட வயசுல ரொம்ப அதிகமானவரா இருப்பாரு. அவர் கூட சேர்ந்த மாதிரி தான் தங்கச்சி பைக்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. இவன் கூட எதுக்காக இவ கிளம்பி போறா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா ஷாக் ஆகுறாரு. இப்ப நந்தினியும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. கூட இருக்க கான்ஸ்டபிள் கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அக்கா இருக்காங்கல்ல, கல்யாண விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த வாட்டி வந்தவங்களும் வரதட்சணை அதிகமா கேட்டாங்க, நான் நோன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் எஸ்ஐ இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு விமல் அப்படின்றது. விமலுக்கும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்கிறத பத்தி தெரியும் போல. என்னாச்சுன்னு கேக்குறாரு. இல்ல சார், இந்த வாட்டியும் செட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்ல டைப், உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நன்றி எல்லாம் சொல்றாங்க. அவருமே சிரிச்சுக்கிட்டே போறாரு. லைட்டா அந்த விமலை உங்களுக்கு பிடிக்கும் போல. நந்தினியை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்ரிமோனியல் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மாயங்க் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வருது. இவங்களும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அவர் கூட சாட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஆர்மியை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல்ல இருக்கு. ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் சாட் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்ல மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த மாயங்க்கு இவங்களை நேர்ல மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. நேர்ல உட்காந்து பேசும்போது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கவரு தெரியாதனமா கீழே சிந்திடுறாரு.
இத பாக்குற மாயங்க் இருக்காருல, அவருக்கு போய் ஹெல்ப் பண்றாரு. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே தள்ளி இருந்து நந்தினி கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. இதனால ரொம்பவே மாயங்க பிடிக்க ஆரம்பிச்சிருது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. என் அம்மாவோட வீட்டுல வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நாள்ல அம்மாவோட இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. மாயங்க் அம்மாக்கும் இவங்களை பிடிச்சிருக்க போல, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நந்தினியோட அம்மா வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண விஷயமா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. சித்திய வெளியெல்லாம் வர வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சித்திக்கு இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பா இருக்கு, ஏன் இப்படி பண்றாங்கன்ற மாதிரிலாம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தாங்கல்ல. மாயங்க் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்ப சாவன் எனக்கே தெரியாது, அதுக்குள்ள பையனோட கல்யாணத்தை பார்க்கணும், 2 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெறும் 2 மாசத்துல எப்படி கல்யாணத்தை வச்சுக்க முடியும்ன்ற மாதிரி நந்தினி தயங்குறாங்க. இப்ப மாயங்க் இருக்கார்ல, நம்ம ரெண்டு பேர் வெளியே போய் பேசலான்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாரு. என் அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால தான் அப்படி கேட்டுட்டாங்க, நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது இல்ல, 2 மாசத்துல கஷ்டம் இல்ல, அதனால தான் யோசிச்சேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பண்ணோம்னா பண்ணலாம், நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு ஒரு பழைய பில்டிங்க நமக்கு காட்டுறாங்க. இந்த ஏரியா வேற ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல நந்தினி யார் கூடயோ சண்டை போடுறாங்க போல. அந்த நபர் நந்தினியோட கழுத்தெல்லாம் நெரிக்கிறாரு. நந்தினியோட கண்ணை அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுறாரு. நந்தினியும் தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஓட பாக்குறாங்க. ஆனா அந்த நபர் இருக்கார்ல, இவங்கள கொலை பண்ணிடுறாரு. இப்ப பாடி இருக்குன்ற மாதிரி போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கும். இந்த ஏரியா போலீஸுங்க இருக்காங்கல்ல, பாடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு பொண்ணு தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. அது போலீஸ்ன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல கன்னு கிடக்குது. இது சர்வீஸ் பிஸ்டல் மாதிரி இருக்கேன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. 4-5 புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. நந்தினியோட பேக் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. இவங்களும் எடுத்து செக் பண்றாங்க. அப்பதான் அந்த பொண்ணோட பேரு நந்தினி, அவங்க ஒரு ஏஎஸ்ஐ அப்படின்றது தெரிய வருது. சோ போலீஸையே யாரோ கொலை பண்ணிருக்காங்க, இவங்க கண்ணை வச்சு யாரோ கொலை பண்ணிருக்காங்க, யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஆபீசரை இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு வந்து இந்த தகவலை சொல்றாரு. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. மாயங்கும் ஃபீல் பண்றாரு. கடைசியா எப்ப நந்தினியை பாத்தீங்கன்னு மாயங்க் கிட்ட கேக்குறாரு. மாயங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் இந்த ஏரியாக்கே வந்துட்டேன், உனக்காக ரிங்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கையில போட்டுலாம் விட்டுருப்பாரு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மாயங்க் அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் மாயங்க் சொல்றாரு. வேற ஒரு கேஸுக்காக தான் அவங்க வேற ஊருக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. யார் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஃபேமிலி கிட்ட கேக்குறாரு. இதை கேட்டுட்டு இருக்க தங்கச்சி இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க அப்பாவை லைட்டா முறைச்சு பாக்குறாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாருமே சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்பாவையும் சித்தியும் கூப்பிடாமையே சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிருப்பாங்க. ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. நாங்க எதுக்காக கூப்பிடணும், இது வரைக்கும் நீங்க அப்பாவா என்ன பண்ணிருக்கீங்க, எதுக்காக உங்களை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி சொல்றாங்க. இதனால அப்பா கோவப்படுறாரு. அக்கா தங்கச்சின்னு 2 பேரையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. நீ அக்காக்கு பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அக்கா சுத்தின பையன் கூட இப்ப நீ சுத்திட்டு இருக்க, அது எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு டைம் நந்தினி முகேஷை லவ் பண்ணிருப்பாங்க போல. அந்த முகேஷ் கூட தான் இப்ப சாக்ஷி பழகிட்டு இருக்காங்க. இத பத்தி அப்பா இந்த இடத்துல போட்டு உடைச்சிடுறாரு. இது முகேஷ் கூட சுத்திட்டு இருக்கியான்ற மாதிரி அக்கா லைட்டா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. அக்காக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சாக்ஷி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல நந்தினியே பேசுறதுக்காக வராங்க. நீ முகேஷை லவ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா முகேஷ் நல்லவன் கிடையாது, அவன் கேரக்டர் சுத்தமா சரியில்லைன்றதுக்காக தான் அவனை விட்டு நான் வேலைக்கு போனேன், நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. தங்கச்சி சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பா. ஆக்சுவலா அப்பா அடிக்கடி உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு போல. அதனால தான் அப்பா மேல இந்த தங்கச்சிக்கு டவுட் இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டா. நந்தினியை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஐயா இருந்திருக்காங்க, நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதுல எதிரிங்க உருவாகி கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம ஸ்டேஷன்ல போய் கேஸ் டீடைல் எல்லாம் வாங்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் சதீஷ் கடையில இருந்து தான் பேசிக்கிறாங்க. சதீஷும் குறுகுறுன்னு இவங்க பேசிக்கிறதெல்லாம் பாக்குறாரு. இப்ப இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது நந்தினிக்கு மரியாதை எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. இவங்களுமே அந்த இடத்துல அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விமல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. விமல் எஸ்ஐ, சில கேஸை இவரு பார்த்துப்பாரு, சில கேஸை ஏஎஸ்ஐ ஆன நந்தினி பார்த்துப்பாங்க. நந்தினி கடைசியா பாத்துக்கிட்ட கேஸ பத்தி எங்களுக்கு தெரியணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சரின்ற மாதிரி விமலும் ஏத்துக்கிறாரு. டீடைல் எல்லாம் தாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி கிட்ட சொல்றாரு. நந்தினி தனியா ஒரு 7-8 கேஸ் பாத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி சைல்டு டிராபிகிங் கேஸ் தான் முக்கியமா அவங்க பாத்திருப்பாங்க. அது விஷயமா தான் வேற ஒரு ஏரியால அவங்க விசாரணைக்காக போயிருப்பாங்க. கடைசி ஒரு வாரமா அங்கதான் தங்குனாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இப்ப சித்திய நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு ரோகிணி அப்படின்றது. ரோகிணி இருக்காங்கல்ல, நந்தினியோட கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தங்கச்சி பாத்துறா. என் அக்காவோட கிரீமை நீங்க எதுக்காக யூஸ் பண்றீங்க, முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதான் உன்னோட அக்கா யூஸ் பண்றதுக்கு இப்ப உயிரோட இல்லல்ல, இதெல்லாம் எக்ஸ்பிரி ஆச்சுன்னா வேஸ்ட் தானே ஆகும், அதனால தான் நான் யூஸ் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா தங்கச்சி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. இந்த விஷயத்த அப்பா கவனிச்சிடுறாரு. இப்படிதான் உன்னோட சித்தி கிட்ட பேசுவியான்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. தங்கச்சியால எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. தங்கச்சி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்புறா. இது எல்லாத்தையும் அம்மா கவனிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவாலையும் எதிர்த்து பேச முடியல. அம்மாவும் இந்த இடத்துல சோகமா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பொண்ணை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. நந்தினிக்கு அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப பிடிக்கும் போல. ரெண்டு பேர் கூடயும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் அம்மா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் சில டீடைல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நந்தினியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரோகிணின்னு ஒருத்தங்கள செகண்டா கல்யாணம் பண்ணிருக்காரு. ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதனால ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அப்பாவை சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. நந்தினி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முகேஷ்னு ஒரு நபரை லவ் பண்ணிருக்காங்க. அவர் கூட பிரேக்கப்பும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி சாக்ஷியா அந்த முகேஷ் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கா. விசாரிக்கும் போது இதுதான் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் வேற ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. சின்ன பொண்ணுங்களை கடத்துற ஒரு கும்பல் இருக்கும். 15 பொண்ணுங்களுக்கு மேல 2 வாரத்துக்கு முன்னாடி கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களும் குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுல 14 குழந்தைங்க கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு குழந்தை மிஸ் ஆயிருக்கும். 14 குழந்தையும் ஆசிரமத்துல தான் இருந்திருக்கும். ஆனா அந்த ஆசிரமத்துல இருந்து திரும்பி 14 குழந்தையும் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப முகேஷ ஸ்டேஷனுக்கு வர வச்சு இவங்க விசாரிக்கிறாங்க. உங்களுக்கும் நந்தினிக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா, அதனால தான் பிரேக்கப் ஆச்சு. இப்ப சாக்ஷி கூட பழகிட்டு இருக்கேன். லவ் பண்றது என்ன சார் தப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இவங்களுக்கு லைட்டா இவர் மேல டவுட் இருக்கு. இருந்தாலும் போன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்ப அப்பா இருக்காருல, நந்தினி பீரோல இருந்து ஒரு பேக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த தங்கச்சி சாக்ஷி பாத்துடுறாங்க. என்ன எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது என்னோட வீடு, நான் எதுனாலும் எடுப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இல்ல அக்கா பீரோல இருந்து எடுக்கிறீங்கல்ல, அதனால தான் கேக்குறேன்ற மாதிரி சொல்றா. இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத, கிளம்புன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்க வீட்டுல தான் குடியிருக்காரு. அந்த சித்தி கூட குடியிருக்காரு. இப்ப சித்தி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பேக்ல நிறைய காசு இருக்கு, 8 லட்சம் ரூபாய் இருக்கு, பீரோல போய் வையின்ற மாதிரி சொல்றாரு. ஏது இவ்வளவு காசுன்ற மாதிரி கேக்குறாங்க. நந்தினியோட பீரோல தான் இருந்தது, எப்படி அவகிட்ட இவ்வளவு காசு இருக்குன்னு தெரியல, நீ முதல்ல வையின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்க வைக்கிறேன்ற மாதிரி அவங்களும் வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. சேவ் பண்ண 14 பசங்க திரும்பி எப்படி கடத்தப்பட்டாங்கன்ற மாதிரி தான் இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. தெரியல சார், நைட்டு வாட்ச்மேனை அடிச்சு போட்டுட்டு 14 பசங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. மொத வாட்டி 15 பசங்களை காப்பாத்தணும். அப்பயே ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருப்பா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராங்க. நந்தினியோட ஒரு ஃப்ரெண்டு ஃபாரினுக்கு போயிருப்பாங்க. இவங்க கிட்ட தான் சாவியை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படி பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள இருந்து குழந்தை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குதான், பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த இடத்த போய் செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கதவை தட்டுறாரு. உள்ள இருக்க சின்ன பொண்ணு பயந்துடுறா. யாரோ வந்துட்டாங்க போல, போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. சரி பூட்டை உடச்சிட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப பூட்டை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஒவ்வொரு இடமா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் ஒரு சின்ன பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எதுக்குமா பயந்த மாதிரி இருக்க, நாங்கெல்லாம் போலீஸ் தான், தைரியமா வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணுமே தைரியத்தை வர வச்சு வெளியே வந்துடுறா. நந்தினி அக்கா சீக்கிரமா கூட்டு போறதுக்கு வரேன்னாங்க, ஏன் வரலன்ற மாதிரிலாம் கேக்குறா. நந்தினி தான் காப்பாத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய வருது. ஆக்சுவலா மொத வாட்டி 15 பசங்களை சேவ் பண்ணாங்கல்ல, அப்பயே திரும்பி பசங்களை தூக்குறதுக்கான பிளான்லாம் நடந்திருக்கும். நந்தினி எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. ஃப்ரெண்டு சாவி கொடுத்தது ஞாபகம் வந்திருக்கும். அந்த இடத்துல விட்டுலான்னு நினைச்சிருப்பாங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு சில ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து இந்த பொண்ணு பயப்படுறா. இவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. எதுக்குமா போலீஸை பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றா. நந்தினி வீட்டுல விடலான்னு கூட்டு வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, வர வழியில ஒரு இடத்துல போலீஸை பார்த்து சட்டுன்னு மறைஞ்சிருப்பாங்க. ஏன் போலீஸை பார்த்து மறையறீங்கன்னு இந்த பொண்ணு கேட்டிருப்பா. அவர் கெட்ட போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் போலீஸை பார்த்து இந்த பொண்ணு பயப்படுறான்னு தெரிய வருது. சரி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லார் போட்டோவையும் காட்டலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் போட்டோவா காமிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒரு பர்டிகுலர் போட்டோவை பார்த்து இந்த பொண்ணு இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அது வேற யாரும் கிடையாது, அங்க எஸ்ஐயா விமல்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் அது. இப்ப மாயனுக்கும் அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் ஆர்மியை சேர்ந்தவர்ல, லீவ் முடிய போது. இந்த லீவ்ல தான் கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாரு. இப்ப கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அம்மா கிட்ட கடைசியா பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
அம்மாவும் சில விஷயங்களை இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் மாயங்க்கு சர்ப்ரைஸா நந்தினிய பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இன்னைக்கு உன்னோட பர்த்டேல அதனால தான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. யார் சொன்னா என்னோட பர்த்டேன்ட்டு? என்னோட பர்த்டே இல்லன்னு சொல்லிட்டாங்க. உன் பர்த்டே இல்லன்னு எனக்கு தெரியும், உன்னை பாக்குறதுக்கு சாக்கு வேணும்ல, அதனால தான் இந்த சாக்கோட வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜாலியா இவங்க பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இததான் அம்மா யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, விமல் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. நீ அந்த கேங்குக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிதானு கேக்குறாரு. விமலும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ரைடுல புடிச்சிருப்பாங்க. அந்த நபருமே பேரெல்லாம் பேசியிருப்பான். இவருமே அந்த பேரத்துக்கு பணிஞ்சிடுறாரு. சரி இவ்வளவு காசு தா, இந்த இடத்துல வச்சு தூக்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவர் பேரம் பேசின எல்லா விஷயத்தையும் இவங்க கவனிச்சிருப்பாங்க. கவனிச்சவங்க செம்மையா ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விமல் கிட்ட கேட்டிருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்க தான் இதெல்லாம் பிடிக்கணும், நம்ம கிட்ட எதர்ச்சியா மாட்டினாங்க, நம்ம விட்டுருவோம், முடிஞ்ச அளவுக்கு காசை மட்டும் வாங்கிப்போம், நீ ரொம்ப யோசிக்காத, இந்த பேக்ல ஒரு 8 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை நீ வச்சுக்கோ, நான் மேற்கொண்டு கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. நந்தினிக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா இவ்வளவு சொல்றாருல, பேக வாங்கி போன்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து பேக வாங்கிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு பொண்ணை மட்டும் சேவ் பண்ணுன்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. அதனால தான் பாக்குற ஒரு பொண்ணை மட்டும் சேவ் பண்ணிருப்பாங்க. கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இதை பெருசா நம்ப மாட்டாரு. ஆக்சுவலா நந்தினிக்கு காசு வாங்குறதுல பெருசா விருப்பம்லாம் கிடையாது. நீ ஃபோர்ஸ் பண்ணி காசை கொடுத்துருக்க, இருந்தாலும் நந்தினி இந்த விஷயத்த சொல்லிட்டா பிரச்சனைன்னு யோசிச்சிருக்க, அதனால தான் நந்தினியோட கதையை முடிச்சிருக்க. அவ கேஸுக்காக அங்க போனது தெரிஞ்சு நீ அந்த இடத்துல போய் கதையை முடிச்சிருக்க அப்படிதானு கேக்குறாரு. சார் அவ சாகும் போது அந்த பகுதியில நான் இல்ல, ஸ்டேஷன்ல தான் இருந்தேன், விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நந்தினி ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது சார், அவளும் கரப்டட் தான், அதனால தான் அவகிட்ட நான் காசு தந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி தங்கச்சி நமக்கு காட்டுறாங்க. அம்மா சோகமா இருக்கிறத தங்கச்சி பாக்குறா. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. உன் அப்பாக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்குல்ல, அந்த பங்கு வேணும்ன்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதை பார்த்து தங்கச்சி கோவப்படுறா. இப்ப தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட இவங்களுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அப்பா இருக்காருல, குடி போதையில வீட்டுக்கு வந்திருப்பாரு. அம்மா கிட்ட ரொம்ப ரூடாலாம் நடந்திருப்பாரு. இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் மூத்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்பா பண்றதை பார்த்து டென்ஷன் ஆயிருப்பாங்க. அவங்க போலீஸ்ன்றதுனால கன் எல்லாம் இருக்கும்ல, சட்டுன்னு கன் எடுத்து அப்பாவை மிரட்டலாம் செய்றாங்க. இதுக்கப்புறம் ஓவரா பண்ணீங்கன்னா ஷூட் பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் என்னோட அக்காக்கும் என்னோட அப்பாக்கும் செட்டே ஆகாது, எப்ப பாரு 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்காவோட பீரோல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு போனாரு. என்ன ஏதுன்னு கேட்டேன், சரியாவே எனக்கு பதில் சொல்லாம கொண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. அந்த பேக்குக்குள்ளதான் காசு வச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி தங்கச்சி சொல்றா. நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. கவலைப்படாத, உன்னோட அப்பாவை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றாங்க. நந்தினி சாவும் போது விமல் இங்கதான் இருந்திருக்காரு, செக் பண்ணும் போது தெரிய வந்தது. ஆனா அப்படி செக் பண்ணும் போது வேற 2 பேரை பத்தி தெரிய வந்தது. அந்த வேற 2 பேரு நந்தினி சாகும் போது அங்கதான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு அப்பா எதுக்காக அந்த ஏரியால இருந்தாருன்னு தெரியல. 2வது சதீஷ்னு ஒருத்தன். அந்த சதீஷை பத்தி விசாரிக்கும் போது சகஜமா இவங்க கிட்ட பேசுவான்னு தெரிய வந்தது. அந்த சதீஷ் எதுக்காக அந்த ஏரியாவுக்கு போனா, சோ இவங்க 2 பேர்ல யாராவது கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேரையும் லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. உங்க பொண்ணு சாகும் போது அந்த பகுதியில தான் நீங்க இருந்திருக்கீங்க, அந்த பகுதியில உங்களுக்கு என்ன வேலைன்ற மாதிரிலாம் அப்பாவை மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் தயங்கி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு கரப்டட் காப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் நமக்கு சில விஷயங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க போலீஸ் வேலையில இருக்காங்கல்ல, இவங்க நினைச்சா வேலையை ஓரளவுக்கு வாங்கி தர முடியும் போல. வேலையை வாங்கி தரதுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து நிறைய காசை வாங்கியிருப்பாங்க. அவருமே எப்பதாமா என் பையனுக்கு வேலை வாங்கி தருவன்ற மாதிரி அடிக்கடி கால் பண்ணிட்டாரு. சீக்கிரமா வாங்கி தரேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. உன் பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்றா. என் பையனுக்கு வேலை வாங்கி தருவாளா தரமாட்டாளா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட அந்த நபர் சண்டை போட்டிருப்பாரு. கோவமா அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அந்த நாள் பொண்ணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண போறதா அவர் சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்பா அந்த இடத்துக்கு போனதா சொல்லிட்டாரு. பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் பொண்ணு கிட்ட இருந்து 8 லட்சம் ரூபாய் கிடைச்சது பாத்தீங்களா, முதல் ஆளா இந்த நபர்கிட்ட காசு தரதுக்காக தான் வந்திருப்பாரு. உன்னோட காசை நான் தந்துட்டேன், இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு எதிராக நீ எதுவும் பண்ணாத, இறந்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு அசிங்கம் வரக்கூடாது, இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி அவர் தந்த காசை தந்திருப்பாரு. காசு தந்த ஃப்ரெண்டு அந்த ஏரியால தான் இருக்கான், அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் போனேன், வேற எதுக்காகவும் இல்லன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. சரி அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்ப சதீஷை பாக்குறதுக்காக கடைக்கிட்ட வராங்க. போலீஸ பார்த்தோன்னே சதீஷ் இங்க இருந்து தெரிச்சு ஓடுறாரு. இவங்க துரத்திட்டு வந்து சதீஷ் ஒரு இடத்துல புடிச்சிடுறாங்க. எதுக்காகடா எங்களை பார்த்தோன்னு ஓடுன, என்ன பண்ண, ஒழுங்கா சொல்லு, நீ அந்த ஏரியாவுக்கு போனது எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க மிரட்டுறாங்க.
சார் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சுறான். இப்ப நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். கேஸுக்காக ஒரு வாரமா இவங்க வேற ஏரியால தான் இருப்பாங்க, ஒரு ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஜாகிங் ஓடிட்டு இருக்கும் போது சட்டுன்னு சதீஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ப்ளீஸ் என்னோட லவ் ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல என்ன விடுன்ற மாதிரி புடிச்சு தள்ளி விடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன டிஸ்டர்ப் பண்ணனு வச்சுக்கோ, உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவருமே கொஞ்சம் சோகமா நின்னுட்டு இருக்காரு. இதுதான் நடந்தது, அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா ஃப்ரெண்ட் தான் பார்க்க போயிருக்காருன்னு தெரிய வருது. அதே சமயம் பொண்ணை கொல்ல கூட ட்ரை பண்ணிருக்கலாம், அதே மாதிரி சதீஷையும் நம்ம முழுசா நம்ப முடியாது, அவன் கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ஒரு தகவலை சொல்றதுக்காக வராங்க. நந்தினி மேட்ரிமோனி ஆப்ல நிறைய பேர்கிட்ட சாட் பண்ணிருப்பாங்க. அந்த சாட் எல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்த லேடி வந்திருக்காங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டரும் அந்த சாட் எல்லாம் படிச்சு பாக்குறாரு. அதுல ஏதோ இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது போல. இது சார்ந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, பிரிஞ்சு யாரையோ தேடிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு இடத்துல இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துக்கு 2 டீமா பிரிஞ்சு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல் டீம் இருக்குல்ல, ஒரு வீட்டுக்குள்ள சட்டுன்னு நுழையுது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க நபர் இருக்கான்ல, உசாரா இவங்களை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப 2வது டீமா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. இவங்க லாக் ஆயிருக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. எங்களை லாக் பண்ணிட்டு அவன் ஓடிட்டான், பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிடிக்கலான்ற மாதிரி இவங்களும் துரத்திட்டு வராங்க. அவன் ஒருத்தரோட பைக்கை தான் எடுத்துட்டு போறான். இவங்களுமே மத்தவங்க கிட்ட பைக்கை வாங்கிக்கிறாங்க. அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. தப்பிக்கணும்னு நினைக்கிற இவன் யாருன்னு நமக்கு தெரியல. இவனுமே செம்ம வேகமா ஓட்டிட்டு இருக்கான். அதை மீறியும் போலீஸுங்க இருக்காங்கல்ல, வேற வழியா வந்து இவனை பிளாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கா நின்று இல்லனா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவனை மிரட்டுறாங்க. இவனுமே பயந்து வண்டியை நிறுத்திடுறான். இங்க ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. நந்தினி கடைசியா மாயங்கன் ஒருத்தன் கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, அவன் சாட்டை படிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலா அவன் ஆர்மில நான் கேப்டனா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அந்த டவுட் வந்து தான் இவங்க செக் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா கேப்டனா இருக்க மாயங்க்கு வேற ஒருத்தர், இவன் அவரோட அடையாளத்தை யூஸ் பண்ணி போய் தான் சொல்லிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அவனை தான் துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொண்ணு வீட்டுல இருந்து நிறைய காசை வாங்கிட்டு ஏமாத்துறது தான் இவரோட வேலையா இருக்கும். இதுக்கு முன்னாடியே நிறைய பேரை ஏமாத்திருப்பாரு. அதே மாதிரி நந்தினியை டார்கெட் வச்சு ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. அது சொதப்பி இருக்கும். எப்படி சொதப்புச்சு, என்ன நடந்தது, தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவனுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் கேப்டனா அப்படின்ற மாதிரி நந்தினிக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதனால செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவன் இவங்களை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்தான் பாத்தீங்களா, அப்பதான் இவங்களுக்கு மெசேஜ்ல வந்திருக்கும். உண்மையான மாயங்க்கு பார்க்க வேற மாதிரி இருப்பாரு. இவன் மாயங்க் இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவன் மாயங்க் இல்லையா, ஏமாத்துறானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து இவனுமே கவனிச்சிருவான். ஐயோ நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். இப்ப இவன் இருக்கான்ல, ஆட்டோல வேகமா ஏறிடுறான். வேற ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம சேர்ந்து போலான்ற மாதிரி சொல்றான். இப்பதான் அந்த பழைய பில்டிங்க்கு இவன் கூட்டு வந்துடுறான். இவங்களுமே கோவப்படுறாங்க. இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திருக்க, எதுக்காக என்னை ஏமாத்தின அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் எடுத்து இவனை பயன் பண்ணிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு என்ன ஷூட் பண்ணிடாத, ஏமாத்துறது தான் என்னோட வேலை. ஆனா ஒன்ன மட்டும் நான் உண்மையா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கான். அப்படி கெஞ்சிட்டு இருக்கவன் சட்டுன்னு இவங்க கையில இருந்து கன்னை பிடிங்கிடுறான். இவங்கள பாயிண்ட் பண்ண மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் உன்னை உயிரோட விட்டுருவேன், ஆனா என்னை பத்தி நீ சொல்லிடுவ, அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட நான் மாட்டிப்பேன், எதுக்கு அந்த ரிஸ்க் நான் எடுக்கணும், உன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். வேணான்ற மாதிரி இவங்க தடுத்து சண்டை போடுறாங்க. தள்ளி விட்டு ஓடலாம் பாக்குறாங்க. ஆனா இவன் ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறான். இதனால்தான் இவன் ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்கான்னு தெரிய வருது. நான் ரொம்ப தெளிவா தான் அவகிட்ட பழகிட்டு இருந்தேன், எப்படி என் மேல டவுட் வந்ததுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் பலார்னு ஒரு அறை விடுறாரு. நீ பேசும்போது ஆர்மியில சேர்ந்து 3 வருஷம் ஆச்சுன்ற மாதிரி அவகிட்ட சொல்லியிருக்க. ஆக்சுவலா கேப்டன் ஆகணும்னா குறைஞ்சது 5 வருஷமாவது சர்வீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சாரி சார், இதெல்லாம் எனக்கு தெரியாம சொதப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சோ இன்ஸ்பெக்டரை இவனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனை லாக் பண்ணி இந்த இடத்துல இருந்து கூட்டு போறாங்க. இப்ப தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, நந்தினி கடைசியா காப்பாத்தின பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரா. நந்தினி ஞாபகமா இந்த பொண்ணை நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல இருக்க அம்மா யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே இந்த சின்ன பொண்ணை கட்டி பிடிக்கிறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.